இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பாரானா அவருக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்க இத செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதுல லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம். நாங்க பிசினஸ் பண்ணின்னு இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பிசினஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல குடுப்பாங்க. ஸ்டாக் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. குடோன்ல வச்சுக்காம உடனே கைமாத்தி விடக்கூடியது. அதோட கால அளவு நீண்ட காலமாக இருந்ததுன்னா, மேக்ஸிமம் ஒரு 16 நாள், 15 நாள் மட்டும் தான் அத வந்து ஸ்டாக் ரூம்ல வச்சுப்பாங்க. ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் கைமாத்தி விடக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கூட இவங்களுக்கு அந்த தொழில் அப்படிங்கிறது நஷ்டம் இல்லாம போயிரும். நான் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்லல. ஆல்ரெடி நான் பண்ணின்னு இருக்கேன். பூர்வீகமாக பண்ணின்னு இருக்கோம். அதத்தான் நாங்க பண்ணின்னு இருக்கோம்னா, அவங்களுக்கு இந்த மாரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு போகும்ன்னு சொல்லலாம். புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து மீன லக்னக்காரங்க தொழில் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா தற்போது இந்த வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே இது நாளைக்கு வந்து அவ்வளோ அனுகூலமா இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது.